அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 5 பக்கங்கள் பார்க்கலாமா? 31 இருந்து 35 வரை 2ஆம் ஜுஸ்னுடைய இந்த 31வது பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்கீன்களுடைய சில பண்புகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். சில முனாஃபிக்கீன்கள் இருப்பாங்க, பேசுனாங்கன்னா சும்மா அப்படிதான் முத்து முத்தா பேசுவாங்க, அப்படியே நம்மளே மயக்கிடுவாங்க, வசீகரம் செஞ்சுருவாங்க. பேச்சு அப்படி இருக்கும், ஆனால் செயல் இருக்காது. ஒமினன் நாஸி மை யுஅஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சிலர் வந்து பேசும்போது அப்படிதான் நாவால் மட்டும் பேசுவாங்க, மனசில் ஒன்றும் இருக்காது. இப்படியும் சிலர் இருப்பாங்க. அவங்க விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். செயலே இருக்காது, வெறும் பேச்சு மட்டும்தான். இப்படிப்பட்டவங்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் வந்து எச்சரிக்கையாக இருக்க சொன்னால், இது நம்மளுக்குமான ஒரு எச்சரிக்கை. இது 31வது பக்கத்தில் வருது. அடுத்தது அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை சொல்கிறான். 31 நடுவில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைங்க. சிலதை ஏற்றுக்கிறது, சிலதை மறுக்கிறது, இஸ்லாத்தின் சில விஷயங்களை கடைபிடிக்கிறது, பிடித்தமானது மனம் விரும்புவதை கடைபிடிப்பது, மனம் விரும்பாதை நிராகரிப்பது அல்லது கடைபிடிக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது, இது ஈமானினுடைய அடையாளம் அல்ல. இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாத் அல்லாஹ் தஆலா விரும்புறதில்லை, ஏற்றுக்கிறதில்ல. முழுமையாக இஸ்லாத்தை கடைபிடிக்கணும் என்று ஒரு முக்கியமான செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி முழுமையாக இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ் வருவதை, வானவர்கள் வரக்கூடிய மறுமையை எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தும் ஒரு கேள்வி இந்த இடத்துல இடம்பெறுது. இதுதான் நம்மளுக்கு 31வது பக்கத்தினுடைய சாராம்சமான செய்தி. அடுத்து 32வது பக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, இது வந்து இறை நிராகரிப்பாளருக்கு அலங்காரமாக இருக்குது. ஜுய்யன, அதாவது அல்லாஹ் தஆலா இதை எப்படி சொல்லி காட்டும் அப்படின்னு சொன்னால், ஜுய்யன லில்லதீன கஃபருல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை இறை நிராகரிப்பாளருக்கு அலங்காரமாக இருக்குது. ஆனால் உண்மையில் எடுத்துக்கிட்டோம்னா இறை நம்பிக்கையாளர்கள் தான் ரொம்ப அலங்காரமாக இருக்குது. உலகத்தை அனுபவிக்கணுன்ற ரீதியில் அல்லாஹ் பாதுகாக்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அல்லாஹ் தஆலா இது இறை நிராகரிப்பாளருக்கு அலங்காரமாக இருக்குது. இறை நம்பிக்கை உள்ளவங்க இந்த அலங்காரத்தை ஏமாறாமல் அல்லாஹ்வுக்காக அமல் செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த உலக மக்கள் எல்லாம் ஒரே மதத்தில் தான் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு கொண்டு ஷைத்தானால் அவர்கள் எல்லாம் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில் இதை பற்றி எல்லாரிடத்திலும் விசாரணை செய்து அவர்களுக்கான தீர்ப்பளிப்பாங்கிற செய்தி 32 இடம்பெற செஞ்சிருக்கான். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பக்கத்தில் 32 ஹைலைட்டான மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொர்க்கத்துக்கு எந்த கஷ்டம் எல்லாம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅத்திக்கும் மஸலுல்லதீன ஹலு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இதை எதையுமே பார்க்காம சொகுசா இருந்துட்டு காலர் கசங்காம சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நினைக்கிறீங்களா? பல இன்னல்களுக்கு, சித்திரவதைகளுக்கு, சோதனைக்கு அவங்க ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும்னா எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு வந்தது. அதனால் சொர்க்கவாசிகள் அவங்க ஆனாங்க. அதனால் உலகத்தில் சோதனைகள் இருக்கும், சோதனைகள் நம்ம எதிர்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு அதை பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் பல சோதனைக்கு பிறகு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அப்போ தான் தருவாங்க. ஒரு மன என்ன சொல்கிறது, ஒரு பக்குவம் நம்மளுக்கு வரணுங்கிறது அல்லாஹ் தஆலா அந்த பக்கத்தில் சொல்லி காட்டுறோம். அடுத்து 33வது பக்கத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த புனிதமிக்க மாதத்தில் போர் செய்வதை பற்றி கேள்வி கேட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரஜபுடைய என்ன சொல்கிறது, முதல் பிறையா அல்லது அதற்கு முந்தின மாதம், அதாவது அதனுடைய கடைசி பிறை அப்படிங்கிறதுக்கான அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் போர் நடந்து, ஒரு சண்டை நடந்து, சஹாபாக்கள் ஒரு சண்டையில் ஈடுபட்டாங்க. அதனால் புனிதமிக்க மாதத்தில் ரஜபில் போர் செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து எல்லையை மீறிட்டாங்க, சட்டத்தை மீறிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவுண்டாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குனான், இது உங்களுக்கு பெரிய குற்றமா? வல் ஃபித்னத் அஷது மினல் கத்ல், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஷிர்க்குகள், குஃப்ருகள், நீங்கள் செய்யக்கூடிய பெரும் அநியாயங்கள், அட்டூழியங்கள், இது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இதைவிட இவர்கள் போரிட்டது என்பது தவறல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு அவருடைய முகத்திரை கிழித்து காண்பித்ததெல்லாம் இந்த 33வது பக்கத்தில் வருது. முக்கியமாக அந்த 33வது பக்கத்தில் கடைசியில் மதுவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதோடைய தீமை தான் அதிகம் என்று முதல் கட்டமாக தடை செய்யப்பட்ட ஒரு வசனம் இது. பின்னாடி சூரா மாயிதால முழுக்க தடை செய்யப்பட்டது. ஆனால் அது தடை செய்யப்பட போகிறது என்ற ஒரு ஹிண்ட் கிடைத்ததில் தான் உமர் ரலியல்லாஹு துவாவின் பின்னணியிலும் இந்த வசனம் இறங்கியதாக தஃப்சீர்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 34வது பக்கம். 34வது பக்கத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான செய்தி இறை நம்பிக்கையாளர்கள் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் மூமின்களே, நீங்கள் வந்து அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை, இணை வைக்கக்கூடியவர்களை யாரையும் திருமணம் முடிக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்களை பார்த்து சொல்கிறான், லா தன்கிஹுல் முஷ்ரிகாத், முஷ்ரிக்கான பெண்கள், நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களை திருமணம் முடிக்காதீங்க. அந்த மதத்தை விட்டு அவர்கள் மாறி இஸ்லாத்துக்கு வந்தால் முடிக்கலாம். அதே மாதிரி முஸ்லீமான பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இணையை வைப்பாக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க. அழகிலும் அல்லது எதிலும் அவர்கள் உங்களுக்கு கவர்ந்தெடுத்தாலும் சரி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது இஸ்லாம் சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு அறிவுரை, என்றும் தேவைப்படக்கூடிய அறிவுரை. இந்த விஷயத்தில் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய பலரை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. அல்லாஹ் தஆலா இதில் நம்ம பாதுகாப்பானாங்க. இது இந்த பக்கத்தில் வருது.
அதே மாதிரி பெண்களுடைய மாதவிடாய் பற்றியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் என்பது அது ஒரு உபாதை, அதில் அந்த நேரத்தில் பெண்களோடு நம்ம இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்ற அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் தான் சொல்லப்படுது, 34வது பக்கத்தில். இறுதியாக 35வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஈலா என்ற ஒரு சட்டம். இதெல்லாம் சுருக்கமாக சொன்னால் ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். அதாவது மனைவியோடு சேர மாட்டேன் என்று ஒரு மனிதர் தடுத்து கொண்டு இருப்பது என்பது 4 மாதங்கள் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே அவர் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே அவர் இருந்தாலும் அந்த பெண்ணே கூட ஹுலா கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. அது இந்த 35 தான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 35 நிறைய சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி வல் முத்தல்லகாத் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ, தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாத விடாய் காலங்கள் அவர்கள் இதா இருக்க வேண்டும் என்ற சட்டம் 35 தான் சொல்லப்படுது. அதே மாதிரி 2 தடவை மட்டும்தான் தலாக் விடுறதுக்கு ஒரு ஆணுக்கு அனுமதி உண்டு. 3வது தலாக் விட்டு விட்டால் அதுக்கு பிறகு அந்த பெண் நிரந்தரமாக பிரிந்து சென்று விடுவாள் அப்படிங்கிற அந்த விஷயம் தலாக் சம்மந்தப்பட்டது இந்த 35 பக்கத்தில் தான் வருது. இறுதியாக ஒரு ஆணோட சரியான முறையில் குடும்பம் வாழ முடியாது, தனக்கான சிறந்த ஒரு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு நெருக்கதிக்கு ஒரு பெண் வரும்பொழுது ஹுலா பெறுவதற்கான அனுமதி அதிகாரம் உண்டு என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டமும் இந்த 35வது பக்கத்தில் தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்.